ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, போர் குற்றவாளிகளை தண்டிக்கவே மாட்டோம், நடந்ததை அறியவே விசாரணை, அன்றகுமார இப்படி தெரிவிப்பு, உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் எமது ஆட்சி காலத்தில் தண்டிக்க முயற்சிக்க மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அசோசியேட் பிரஸுக்கு வழங்கிய நேர்காணலின் ஒரு பகுதியாக இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் உடன்பாட்டை பெறுவதிலும் கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பு கூறல் தொடர்பான விவகாரம் பழிவாங்கும் வகையில் இருக்கக்கூடாது, ஒருவரை குற்றம் சாட்டும் வகையில் இருக்கக்கூடாது, ஆனால் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போரால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட யாரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை, என்ன நடந்தது என்பதை மட்டுமே அவர்கள் அறிய விரும்புகிறார்கள் எனவும் அன்றகுமார அந்த நேர்காணலில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக நாளை மறுதினம் பெரும் போர், அணிதிரளுமாறு உறவுகள் அழைப்பு. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கு ரீதியாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டே இந்த போராட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முன்னாள் அமைச்சர் பௌசிக்கு சிறை, 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்த 2 வருட கடூழிய தண்டனை. முன்னாள் அமைச்சர் AHM பௌசிக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க நேற்று தீர்ப்பளித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு AHM பௌசி இடர் முகாமைத்துவ அமைச்சராக கடமையாற்றிய போது நெதர்லாந்து அரசாங்கத்தால் அமைச்சுக்காக வழங்கப்பட்ட சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனத்தை தனது தனிப்பட்ட பாவனைக்காக பயன்படுத்தியதாகவும் வாகனத்தின் பராமரிப்புக்காக சுமார் 10 லட்சம் ரூபாய் பணம் செலவழித்தார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுக்களை பௌசி ஒப்புக்கொண்டதை அடுத்து குற்றச்சாட்டின் பேரில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் 4 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கை மீது கண்காணிப்பை இறுக்கமாக்குக, மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்து. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட கண்காணித்தல் மற்றும் ஆதாரங்களை திரட்டுவதற்கான பொறிமுறைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஆணையை புதுப்பிக்குமாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தீர்மானங்கள் மற்றும் பிடிமானங்களை புதுப்பிக்குமாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையால் வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையில் அடிப்படை சுதந்திரங்கள் சார்ந்து இலங்கையர்கள் பல்வேறு புதிய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவாக வறுமை மட்டம் 2 மடங்கால் அதிகரித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஸ்ரீலங்கா படையினர் மனிதாபிமானிகளாம், போர் குற்றச்சாட்டு தேச துரோகம், ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் பதறல். போர்க்காலத்தில் மனிதாபிமான நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா படையினர் மீது போர் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவது எமது இராணுவத்தின் மீதான நல்ல அபிமானத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதலாகவே கருத வேண்டியுள்ளது. எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஆட்சியில் இராணுவத்தினரின் கௌரவம் பாதுகாக்கப்படும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது,
சில நாடுகளில் இடம்பெறும் போரின் போது சிவிலியன்கள் அப்பட்டமாக கொல்லப்படுகின்றனர். இது தொடர்பில் எந்த ஒரு நாடும் வாய் திறப்பதில்லை. ஆனால் இங்கு ஒரு பிரிவினர் இராணுவத்தினரை இலக்கு வைத்து செயற்படுகின்றனர். இராணுவத்தினரை நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று போர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஒரு புறத்தில் சிறையில் இருந்து புலிகள் விடுவிக்கப்படும் போது மறுபுறத்தில் படையினரை குற்றவாளிகளாக காண்பிப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எமது ஆட்சியில் இராணுவத்தின் கௌரவம் பாதுகாக்கப்படும். பௌத்த கலாச்சாரத்திற்கு பொருத்தமற்ற எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் எமது ஆட்சியில் இடமளிக்கப்பட மாட்டாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பாதிக்கப்பட்டோரை மையப்படுத்தியே நல்லிணக்க பொறிமுறை வேண்டும், தென்னாப்பிரிக்க தூதுவர் வலியுறுத்து. உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்க செயல்முறையானது பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்தியதாக அமைய வேண்டியது அவசியம் என இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் சண்டைஸ் எட்வின் ஸ்கல்ஸ் வலியுறுத்தியுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தால் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் சிறப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே தென்னாப்பிரிக்க தூதுவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதலை இலக்காக கொண்டு நிறுவப்படும் கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்தியதாக அமைய வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் அத்தகைய பொறிமுறையால் தான் நாம் வெற்றி கண்டோம். நல்லிணக்க செயல்முறை என்பது மிகவும் அவசியமானது. எனினும் அது சகல சந்தர்ப்பங்களிலும் மிக துல்லியமானதாக இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மாவீரரின் கனவுகளுடன் களத்தில் நிற்கின்றோம், தமிழ் பொது வேட்பாளர் தெரிவிப்பு. இன விடுதலைக்காக உயர்நீத்த மாவீரர்களின் கனவு சுமந்தே ஜனாதிபதி தேர்தல் களத்தில் நிற்கின்றோம். ஆதலால் தியாதீபம் திலீபன், அன்னை பூவதி உள்ளிட்ட மாவீரர்களின் கனவுகளை நினைவாக்கும் வகையில் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து பேராதரவை வழங்குமாறு தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் நல்லூர் தியாதீபம் திலீபன் நினைவு முன்றலில் இருந்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரைக்கும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பரப்புரை பயணத்தின் 4வது நாள் பரப்புரை நடவடிக்கை நல்லூரில் அமைந்துள்ள தியாதீபம் திலீபன் நினைவு தூவிக்கு நேற்று காலை அஞ்சலி செலுத்தி ஆரம்பித்து கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, எமது இனத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதாகவே மாவீரர்களது கனவுகள் இருந்தன. அதனை ஒத்ததாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ளோம். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஓரணியில் நிற்கின்றோம் என்பதனை எடுத்துக்காட்டுவதற்கும் அரசியல் தீர்வு காணப்பட்டே ஆக வேண்டும் என்பதை இடித்துரைக்கும் வகையிலும் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றோம். எமக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாது இலங்கையின் ஜனாதிபதிகளினாலும் பிரதமர்களினாலும் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை காண்பிப்பதற்காக இந்த தேர்தல் களத்தை ஒரு சவாலாக முன்னெடுத்திருக்கின்றோம் என்பது உண்மை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ராமண்ய மகாபீடத்துக்கு வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம். வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி தொடர்பில் ராமண்ய மகாபீடத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விளக்கம் அளித்துள்ளார். நரேகன்பட்டியில் அமைந்துள்ள இலங்கை ராமண்ய மகாபீடத்தின் தலைமையகத்திற்கு நேற்று காலை விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் முன்னெடுத்திருந்த கலந்துரையாடல் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். ராமண்ய மகாபீடத்தின் பீடாதிபதி அக்மகா பண்டித விமல மகாநாயக்க தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரை சந்தித்து ஜனாதிபதி ஆசிகளையும் பெற்றுக்கொண்டார். இதன்போது மகா சங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்கு தமது ஆசிகளை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தனது தேர்தல் பணிகளை ஆரம்பித்த பின்னர் நேற்று காலை மகா சங்கத்தினரை சந்தித்துள்ளார். மகா சங்கத்தினருடன் சிறிது நேரம் கலந்துரையாடிய ஜனாதிபதி நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நடைபெறவுள்ள தேர்தல் புதிய உத்வேகம் அளிக்கும், பிரதமரிடம் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிப்பு. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருகின்ற இலங்கைக்கு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் புதிய உத்வேகத்தை அளிக்கும். இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு சுட்டிக்காட்டியுள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழுவினர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட தரப்பினர் நேற்று காலை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்றிருந்தது. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு அரசாங்கம் வழங்கும் ஆதரவிற்கும் இதன்போது நன்றி தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் நாட்டின் பொருளாதார நிலைமைகளின் முன்னேற்றம் தொடர்பாகவும் இதன்போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் அதன் சீர்திருத்தங்களுடன் கூடிய முன்னேற்றத்தில் நாடு தொடர்ந்து பயணிப்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் சிறந்த வழியை ஏற்படுத்தும் என்றும் தூதுக்குழுவினர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மனித உரிமைகளை பாதுகாப்பதாக முன்னேற்றம் காண்பிக்க இலங்கை போலி முயற்சி, மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவிப்பு. மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னேற்றம் கண்டுள்ளோம் என சர்வதேசத்திற்கு காண்பிக்க இலங்கை போலி முயற்சி செய்வதாக மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கையின் அடிப்படை சுதந்திரத்திற்கு மேலும் அச்சுறுத்தல்கள் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் இலங்கையில் வறுமை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை மேற்கோள் காட்டி மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளிவிவரங்களின் பிரகாரம் இலங்கையில் 1/3 பகுதியினர் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமையை ஆராய்வதற்கும் சாட்சியங்களை சேகரிப்பதற்கும் பல்வேறு முறைகளின் ஊடாக ஏற்பட்டுள்ள தடைகளை ஆராய்ந்து சர்வதேச சமூகத்தின் தலையீட்டிற்கான தற்போதைய பிரேரணையை புதுப்பிக்குமாறு மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் தனது அறிக்கையில் சபையின் உறுப்பு நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எமது பயணத்தில் பிரதான இலக்கு தேசிய ஒற்றுமையே, சஜித் தெரிவிப்பு. எமது பயணத்தில் தேசிய ஒற்றுமையே பிரதான இலக்காகும். இன மத குல கட்சி பேதங்களை கடந்து தேசிய கொள்கை திட்டத்துடன் முன்னோக்கி செல்வோம் என்று ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் உள்ள அனைத்து இனங்களுக்கும் மதங்களுக்கும் உள்ள உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் நகரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற 18வது வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கனடாவுக்கு இனி செல்ல முடியாது. கனடாவுக்கு குடிபெயரும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக கனடாவில் தற்காலிகமாக குடிபெறும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் கனேடியர்களுக்கு வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளன. எனவே கனேடிய நாட்டவர்களுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்றைய தினம் அறிவித்துள்ளார். தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்பவும் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு வருவார்கள் என்பதாலும் கடந்த 2022ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தின் கீழ் அதிகமானோர் அங்கு தற்காலிகமாக குடியேறி வருகின்றனர். இந்த நிலையில் இதன் மூலம் கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரித்து வீட்டு வசதி மற்றும் மற்ற சேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தில் திருத்தம் செய்து குடிபெயர்வோரை தடுக்கும் முடிவை அரசு எடுத்துள்ளது. இதை தவிர்த்து நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையையும் குறைக்க கனடா அரசு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வெற்றிக்கு அருகில் இருப்பவர் சஜித்தே, ரணில் அன்றகுமாரவுக்கு புதிதாக 40 லட்சம் வாக்குகள் தேவை என்கிறார் டலஸ் அழகப்பெருமை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மாத்திரமே வெற்றிக்கு அருகில் இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அன்றகுமார திசாநாயக்க ஆகியோர் வெற்றி பெறுவதற்கு புதிதாக 40 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார்.
இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுபவர் யாராக இருக்க முடியும் என்பது தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர், அன்ருகுமார் திசாநாயக்க வெற்றி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் புதிய வாக்குகளை பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 171 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்களில் 140 லட்சம் மக்கள் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்க முடியும். இதில் 50 வீதத்தினை பெற்றுக்கொள்வதற்கு 70 லட்சம் வாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த பொதுத் தேர்தலில் 2,49,000 வாக்களை பெற்றுக்கொண்டார். 69 லட்சம் வாக்களில் 40 வீதம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைத்தால் அது 27 லட்சமாக இருக்கும். அதிகபட்சமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு 30 லட்சம் வாக்கள் கிடைக்கும் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சஜித்தின் வெற்றிக்கு மேலும் 15 லட்சம் வாக்குகளே தேவை, முன்னாள் பிரதியமைச்சர் அமீர் அலி தெரிவிப்பு. எமது வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு 54 லட்சம் வாக்குகள் ஏற்கனவே உள்ளது. இருப்பினும் மேலதிகமாக 15 லட்சம் வாக்குகளே எமக்கு தேவைப்படுகின்றன என முன்னாள் பிரதியமைச்சர் MS அமீர் அலி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கட்சியின் ஆதரவாளர்களின் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் வாக்கு வங்கிகள் உள்ள கட்சிகளாக மொட்டு கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தான் காணப்படுகின்றன. ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி நிச்சயமில்லை. தற்போதைய தேர்தல் கள நிலவரத்தின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 3வது இடத்தில் உள்ளார். அடுத்து வரும் சில தினங்களில் நாமல் ராஜபக்ச இந்த இடத்துக்கு வந்து விடுவார். ஏனெனில் அவர்களது கட்சிக்கென ஒரு வாக்கு வங்கி உள்ளது. இலங்கையில் வாக்கு வங்கிகள் உள்ள கட்சியாக மொட்டு கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தான் காணப்படுகின்றன. ரணில் விக்ரமசிங்கவனுடைய கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். JVP கட்சிக்கும் 4 லட்சம் வகையான வாக்குகள் காணப்படுகின்றன. தற்போது அக்கட்சி ஒரு வளர்ச்சி போக்கினை காட்டுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 13க்கும் அதிகார பகிர்வுக்கும் இடமில்லை, நாமல் உறுதி என்கிறார் திஸ்ஸ குட்டியாராட்சி. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை செயற்படுத்தக்கூடாது என்பதிலும் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்கக்கூடாது என்பதிலும் நாமல் ராஜபக்ச உறுதியாக இருக்கின்றார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். கல்கமுவில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே திஸ்ஸ குட்டியாராட்சி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் முதலாவது பணி தேசிய பாதுகாப்பாகவே இருக்க வேண்டும். இதன்படி 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மஹிந்த ராஜபக்சவே. 13வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது மாகாணங்களுக்கான அதிகாரங்களே ஆகும். இதன்படி வடக்கு மாகாண சபைக்கு தனியான போலீஸை அமைக்க முடியும். அவர்களுக்கென தனியாக சட்டத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். இதனால் நாமல் ராஜபக்ச மட்டுமே 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை செயற்படுத்தப் போவதில்லை என்றும் அதிகார பகிர்வை செய்ய போவதில்லை என்றும் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுக்கு சஜித் சவால் கிடையாது, அனுர போட்டியிலேயே இல்லை, ராயுத MP தெரிவிப்பு. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் தான் போட்டி. அன்ருகுமார் திசாநாயக்க 3ஆம் இடத்தில் உள்ளார் என ராஜித சேனாரத்ன MP தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரைக்கு மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்குமே போட்டியுள்ளது. அன்ருகுமார் திசாநாயக்க என்னதான் ஊடக களியாட்டங்களை நடத்தி மக்களை ஒன்று திரட்டினாலும் 3வது இடத்திலே தான் இருக்கிறார். கடந்த முறை காலி முகத்திரலை நிரப்புவதாக தெரிவித்து யாரும் செய்ய முடியாத அளவுக்கு மக்களை திரட்டி காலி முகத்திரலை நிரப்பினார்கள். ஆனால் தேர்தலில் அவர்களுக்கு 100க்கு 3 வீதமே கிடைத்தது. அதனால் அவர்களின் கூட்டங்களுக்கு மக்கள் வருகின்றார்கள் என்பதற்காக அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.